ஹாய் ஃபேமிலிஸ், நம்ம நிறைய சைல்டு ரேப் பற்றி நிறைய பேசியிருப்போம். அது இந்த சம்பவம் குறைஞ்ச பாடான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ கூட ரீசெண்டாக கேரளாவில் ஒரு 18 வயசு உள்ள ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக ரேப் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, மொத்தம் கணக்கு பண்ணவரையும் இது வரைக்கும் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 60 பேருக்கு மேலே வருது. அப்படி என்ன தான் அந்த பொண்ணு வந்து நார்மலான ஒரு பொண்ணு ஏதோ கிடையாது. அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு, நல்ல ஒரு விளையாட்டு வீராங்கனைன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் எல்லா திறமையும் உள்ள ஒரு பொண்ணு. கிட்டத்தட்ட அது இப்போ 18 வயசு இப்போ தான் வெளியே வந்திருக்குன்னா, ஒரு 5 வருஷம்னா 13 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் அந்த விஷயமே வெளியே லீக்காகி ஒட்டுமொத்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பதறி போகிறாங்க. உனக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் எப்படி லீக் ஆச்சு. இப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுலேருந்து எப்படியாவது தீவிரமாக ஆக்ஷன் எடுத்து மொத்த பேர்த்தையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூண்டோடு தூக்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடச்சே ஆகணும். இந்த பொண்ணு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வந்து அந்த விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ நம்ம பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம போடுற இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு மெம்பரை ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய ஒரு உலகத்தில் எங்கே நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரே கிளிக்கில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் ஓகே நான் வளவலன்னு பேசாமல் நீங்கள் வீடியோக்குள்ளே நான் போகிறேன். லெஸ் த வீடியோ. இந்த சம்பவம் எங்கே நடக்குது அப்படின்னா, கேரளாவில் பத்தனந்திட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஏரியா. இந்த ஏரியாவில் தான் சம்பவம் நடக்குது. அந்த பொண்ணு நார்மலாக இந்த விஷயம் எப்படி வெளியே ஃபஸ்ட்டு லீக் ஆகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வந்து மாதத்துக்கு ஒவ்வொரு வாட்டி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதாவது வந்து CWC சைல்டு வெல்ஃபேர் கமிஷன் சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இப்படி கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த விஷயம் வந்து லீக் ஆகிருக்கு. பர்டிகுலராக என்னென்னா, அந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கவுன்சிலிங் கொடுப்பாங்க தெரியுங்களா, அவங்க இந்த டீச்சர்கிட்ட போய்ட்டு சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த பொண்ணு மேலே டவுட்டாக இருக்குது, இது எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாக பிஹேவ் பண்ணுது, ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஆக்டிடியூட் வந்து பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியுது, இந்த பொண்ணை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே மாதம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அந்த இவ்வளோ நாள் இந்த விஷயம் வந்து வெளியே வரவே கிடையாது. பட் இந்த கவுன்சிலிங் கொடுக்க டீச்சர்கிட்ட இந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலோட டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணை கொஞ்சம் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இந்த டீச்சருக்கு தெரியும், ஏன்னா ஒரு அம்மா அப்பாவுக்கு பிள்ளைகளை பற்றியும் ஒரு டீச்சருக்கு தன்னுடைய பசங்களை பற்றியும் கண்டிப்பாக எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். அதனால் சந்தேகப்பட்டு இந்த கவுன்சிலிங் டீச்சர் சொன்னோன்னே அந்த டீச்சர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பெஷலாக ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே டீச்சரே சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக சம்திங் ராங்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிக்க, நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்து இது நல்லது கெட்டதுன்னு சொல்லிட்டு ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்து கேட்கும்போது தான் இந்த விஷயம் வந்து வெளியே வருது. அந்த பெண் வந்து இவ்வளோ நாள் யாருக்கிட்டையுமே சொல்லலை, யாருக்கிட்டையும் சொல்லாமல் வெளியே தெரிஞ்ச அசிங்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இருந்த விஷயத்தை அந்த டீச்சர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த விஷயம் லீக் ஆகுது. அவ்வளோ சொல்லும்போது உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரியாவில் உள்ள இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ரிலீஸ் ஆகுது. போலீஸ்காரங்க வாங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி முதற்கட்ட என்கொயரி எங்கேருந்து போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த ரேப் எங்கே நடந்துச்சு, எது மூலிமா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பார்த்திங்கன்னா 13 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு இதாக போய் யாரை கை காட்டுது, எல்லா ஏரியாவில் உள்ள பசங்களையும் மொத்தமாக தூக்குறாங்க. இப்படி தூக்குற எண்ணிக்கையை வச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லிஸ்ட்டு இது வரைக்கும் போட்டு பார்த்தீங்கன்னா 62 பேர் இது வரைக்கும் வந்திருக்கு. எப்பா கேட்கும்போதே ஒரு இதாக இருக்குது. 62 பேரை வந்து தூக்கியிருக்காங்க. அதுக்கு மூலதாரணம் எப்படி அவங்க கான்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க அப்பா மொபைல் ஒன்று இருந்திருக்காங்க. அப்பா மொபைல் வழியாக கால் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அவங்க அப்பாவோட சிம் கார்டை ட்ராக் பண்ணி யாரெல்லாம் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கா, யார் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட்டையும் எடுக்கிறாங்க. அப்படி எடுத்து விசாரித்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேரை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 5 பேரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, மொத்தமாக இது வரைக்கும் உங்கள் போலீஸ் தரப்பில் சொல்லப்படுறது 62 பேர். பட் 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா மெயின் காரணமாக இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு இதாக அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்கள விசாரித்து மற்ற எல்லாத்தையும் தூக்குற மாதிரி பிளான் பண்ணி இப்போதைக்கு 5 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 பேர் யார் அப்படின்னா, சுவின் வயசு பார்த்திங்கன்னா 24, சந்தீப் வந்து வயசு 30, சுனித்து 30 வயசு, ஆனந்த் வந்து 21 வயசு, சுதி சிவின்னு சொல்லிட்டு 21 வயசுங்க. 21 வயசு இவங்க தான் அந்த 5 பேர் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூண்டு விசாரிக்குன்னு சொல்லிட்டு பெண் போலீஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ களத்தில் இறங்கியிருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பர்சனலாக ட்ரீட் பண்ணணும், பர்சனலாக கேட்கணும், இன்னும் பல பேரை வந்து பிடிக்கணும் அப்படின்னா அந்த பெண்ணுக்கிட்ட ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ் போலீஸ் வந்து என்ன ஃபுல்லாக இறங்கி இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி இவங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போக்சோ வந்து வழக்கு போட்டாங்க. இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 62 பேர் சொல்லியிருக்காங்க. அதில் கைது பண்ண எல்லாத்துக்கும் அந்த போக்சோ வழக்கு சொல்லிட்டு மீது எல்லாத்தையும் தேடுற படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயத்தமாகி அன்னைக்கு போயிட்டு தான் இருக்குது. இப்போது நார்மலான ஒரு பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கில் இருக்குது. அந்த பொண்ணை பற்றி எங்கே யார்கிட்ட கேட்டாலும் நல்ல கேம்னு ஆர்வம் இருக்குது, நல்ல ஸ்போர்ட்ஸ் நல்லா விளையாட்டுலேயும் ஆர்வம் உள்ளவங்க, நிறைய போயிட்டு நிறைய ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணி அதுக்கான ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க.
இது இது வந்து 13 வயசில் இந்த சம்பவம் யார் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தீங்கன்னா ஆபாச படம் வந்து காட்டி 13 வயசில் தான் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமைக்கு 13 வயசில் உள்ளாக்கப்படுறது அந்த பொண்ணு வந்து பாலாக்கப்படுறா. அதுலேருந்து தொடர்ச்சியாக 16 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தனே பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அவனுக்கு சொல்லி நம்ம கால் பண்ணி சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளும் மாற்றி போயிருக்கு. இதில் முக்கால்வாசி பேர் யார் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு வந்து தெரிஞ்சவங்க, விளையாடுறாங்க தெரியுங்களா, சொல்லி கொடுக்குறவங்க, விளையாட்டு கூட ஹெல்ப் பண்ணுறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, நம்ம இது சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இருக்காங்க இந்த இதில். இதை நம்ம வந்து முழுக்க நான் எப்போவுமே இல்லை வீடியோத்தில் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஸ்டார்டிங்லேயே நடக்குதுன்னா தயவு செய்து உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. என்ன நடத்து நம்ம பையன்தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்டனைக்கு வந்து உள்ளாக்கப்படுதோம். ஒரு விஷயத்தை வந்து தைரியமாக நம்ம எப்போ பேசுகிறோமோ அப்போ தான் அதுலேருந்து நம்ம வர முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதையுமே இங்கே மறைக்கிறது வந்து தீர்வே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா 5 வருஷம் மறைச்சு வந்து எவ்வளோ ஒரு வேதனை அனுபவிச்சிருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண் பிள்ளையை வந்து பார்க்குறக்கு பாட்டி தாத்தா ஆச்சி இந்த மாதிரி ஆட்களை முக்கால்வாசி பண்ணால் எல்லோரும் வேலைக்கு போயிடறாங்க, பார்க்க ஆள் கிடையாது. இதனால வீட்டிலே இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா பக்கத்து வீடு தெரிஞ்சவங்க தெரியாதவங்ககிட்ட பழக விடாதீங்க. அவங்கனால தான் இப்போ வந்து அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, தெரியாதவங்களோட தெரிஞ்சவங்களால வர பாதிப்பு தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் அந்த ஸ்கூல் டீச்சர் மட்டும்தான். அவங்க ஒரு சந்தேகப்பட்டாங்க. பட் நம்ம என்ன தான் கேட்டாலும் அந்த பொண்ணு வந்து நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லாது. அவங்க பல வாட்டி கேட்டு பார்த்துட்டாங்க. இதுக்கிட்ட இருந்து உண்மையை வரணும்னா ஒரே வார்த்தை தான் சொல்லிட்டு அந்த சிடபிள்யூஎஸ்டி டீச்சர்கிட்ட வந்து கொஞ்சம் இது பண்ணி பேசி இந்த உண்மை வந்து வெளியே வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த உண்மை வந்து வெளியே வந்திருக்காது. ப்ளீஸ் ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுங்கள். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு சம்பவம் நினச்சிங்களா, ஒரே பொண்ணை வந்து 40 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாக போயிட்டு தான் இருக்குது. அது காரணம் என்னென்னா நம்ம சொல்லிட்டா நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்க, நம்மளோட இது போயிடும், அப்படி இப்படின்னு அந்த நினைப்பு மட்டும்தான் ஒரு ரீசனாக இருக்குது. அது நினைக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து நம்ம வீட்டில் அம்மாட்ட சொல்லணுமோ அப்பாட்ட சொல்லணும் அவசியம் கிடையாது. நமக்கு ரொம்ப நெருங்கியமாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லலாம், யாராவது மூலிமா டீச்சர்கிட்ட சொல்லலாம். யாராவது மூலிமா வெளியே போச்சுன்னா நமக்கு வந்து சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இது நம்மளுடைய அறியாமையினால் நமக்கு தெரியாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு தெரியாது, அதனால நடக்கிற ஒரு விஷயந்தான். ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.